Praise God. லாஸ்ட் வீடியோல சாரால் 127 வயதுல மறிச்சிட்டாங்க. ஆபிரகாமும் ஈசாக்கும் கானான்ல கூட இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஆபிரகாமுக்கும் வயசாயிட்டே போயிருந்துச்சு. அப்போ உடனே ஆபிரகாம் அவங்க வீட்டிலேயே ரொம்ப நாளா கூட இருந்த நம்பக்கூடிய ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, என் ஒரே பையனான ஈசாக்குக்கு மனைவியா ஒரு பெண்ணை பார்த்துட்டு வா, இப்போ நாம இருக்க கானான்ல வேண்டாம், என் தேசமான நான் முன்னாடி குடியிருந்த தேசத்துல பெண் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. ஆபிரகாம் சொன்ன மாதிரியே அவர் கீழ்ப்படிந்து 10 ஒட்டகங்களோடும் எல்லாவித உச்சிதமான பொருட்களோடும் கிளம்பிட்டாரு. அங்க நாகோருடைய ஊர்ல சேர்ந்தாரு. அங்க ஒரு தண்ணீர் குளத்துல நிறைய பெண்கள் தண்ணீரை எடுத்துட்டு போக வந்திருந்தாங்க. அங்க ஒரு இடத்துல நின்னு, ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒரு பெண் கிட்ட நான் குடிக்க தண்ணீரை கேட்பேன், அவ என்னோட தாகம் தீர்த்தது மட்டும் இல்லாம என்னோட இருக்க 10 ஒட்டகங்களுக்கும் நானே தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றாளோ, அவதான் ஈசாக்குடைய மனைவியாக நீங்க சித்தமா இருக்கீங்கன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு கல்யாணம்னு வந்துட்டா எல்லாரும் பெண் அழகா இருக்கணும், பணம் இருக்கணும், தகுதி இருக்கணும்னு மேக்னிஃபைசிங் லென்ஸை வச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இவரு ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதுதான் பெஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டு பிரேயர் பண்ணாரு. அவங்க பிரேயர் பண்ண மாதிரியே அந்த குளத்துல தண்ணீர் எடுத்துட்டு இருக்க ரெபேக்கான்னு பேருள்ள ஒரு பெண் கிட்ட தண்ணீரை கேட்பாரு. அவளும் இல்லைன்னு சொல்லாம அவருக்கும் கொடுத்து அவரோட 10 ஒட்டகங்களுக்கும் குடிக்க வார்த்து வைப்பாங்க. இந்த ரெபேக்கா யாரோ இல்லைங்க, லாஸ்ட் வீடியோல சொன்ன ஆபிரகாமுடைய பிரதர் நாகோர் இருப்பாள் இல்லையா, நாகோருக்கு மில்கால் பெற்ற பெத்துவேலுடைய பொண்ணு. சாதாரணமா ஒரு டம்ளர் தண்ணீர் கேட்டாலே கொடுக்க அவ்வளோ கஷ்டப்படுவோம்ல. ஆனா இங்க ரெபேக்கா 10 ஒட்டகங்களுக்கும் தாராளமா குடிக்க தண்ணீரை ஊத்திருக்காங்க. இதுலயே ரெபேக்காவுடைய நல்ல குணங்களை பார்க்க முடியுங்க. இதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்த ஊழியக்காரர் ஆண்டவருக்கு நன்றியும் சொன்னாரு. We'll see you in the next video. God bless you.